ஜோஸ் பட்லரின் அதிரடி ஆட்டத்தால் பெங்களூருவுக்கு எதிரான ஐபிஎல் லீக் போட்டியில் குஜராத் அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் 14வது லீக் ஆட்டம் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள சின்னசாமி மைதானத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி குஜராத் டைட்டன்ஸ் எதிர்கொண்டது. டாஸ் வென்ற குஜராத் அணி கேப்டன் சுப்மன் கில் முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தார். அதன்படி முதலில் பேட்டிங் செய்த பெங்களூரு அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 169 ரன்கள் எடுத்தது. சிறப்பாக விளையாடிய லியாம் லிவிங்ஸ்டோன் 54 ரன்கள், ஜிதேஷ் சர்மா 33 ரன்கள் மற்றும் திம் டேவிட் 32 ரன்கள் எடுத்தனர். குஜராத் அணி தரப்பில் சிறப்பாக பந்து வீசிய முகமது சிராஜ் 3 விக்கெட்டுகளை சாய்த்தார். பின் 170 ரன்களை வெற்றி இலக்காக கொண்டு குஜராத் டைட்டன்ஸ் அணி களமிறங்கியது. தொடக்க ஆட்டக்காரரான சாய் சுதர்ஷன் வழக்கம் போல் அதிரடியாக விளையாடி 36 பந்துகளில் 49 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தார். பின்னர் வந்த விக்கெட் கீப்பர் ஜோஸ் பட்லரும் பெங்களூரு அணி வீரர்களின் பந்துவீச்சை அனைத்து திசைகளிலும் விரட்டியடித்தார். இதன் மூலம் குஜராத் டைட்டன்ஸ் அணி 17.5 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 170 ரன்கள் அடித்து வெற்றி பெற்றது. இறுதி வரை ஆட்டம் இழக்காமல் களத்தில் நின்ற ஜோஸ் பட்லர் 39 பந்துகளில் 73 ரன்கள் அடித்தார். இந்த வெற்றியின் மூலம் புள்ளிகள் பட்டியலில் குஜராத் டைட்டன்ஸ் அணி 4வது இடத்திற்கு முன்னேறியது. முதல் தோல்வியை சந்தித்துள்ள ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 3வது இடத்திற்கு சரிந்துள்ளது.